Hello students, so இந்த வீடியோல நீங்க எப்படி அப்ரேட் உடைய private chat that mean one to one support நீங்க எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லி தான் பார்க்க போறீங்க. So first of all நீங்க அப்ரேட் உடைய வெப்சைட்டுக்குள்ள login பண்ணிக்கொள்வீங்க. So login பண்ணதுக்கு பிறகு நீங்க இங்க பார்க்கலாம் கார்னர்ல login னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று வந்து வச்சிருக்கிறோம். sign up னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று வச்சிருக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு LMS க்கான access இருக்கிறனால நீங்க login பண்ணிக்கொள்வீங்க. login ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு டேஷ்போர்ட் வந்து ஓபன் ஆகும். இந்த டேஷ்போர்ட்ல வந்து நீங்க login credential கொடுக்கணும். that mean login access உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இமெயில் and the password. so இன நான் என்னுடைய இமெயிலை வந்து யூஸ் பண்ணிக்கொள்றேன் and என்னுடைய பாஸ்வேர்டையும் நான் இன யூஸ் பண்ணிக்கொள்றேன். so யூஸ் பண்ணிட்டு சைன் இன் பண்றேன். சைன் இன் பண்ணதுக்கு பிறகு எனக்கு ஸ்டூடெண்ட் குள்ள சைன் இன் ஆயிரும். தட் மீன்ஸ் ஸ்டூடெண்ட் டேஷ்போர்ட் குள்ள சைன் இன் ஆயிரும். இதுல உங்களுக்கு டேஷ்போர்ட் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதுல நம்ம பார்க்க போறது எப்படி நம்ம வந்து பிரைவேட் சேட்டை யூஸ் பண்றேன். ஒன்ஸ் நீங்க பிரைவேட் சேட்டுக்கான அக்சஸ் எடுத்ததுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மேல இந்த மெசேஜஸ்னு சொல்ற இடத்துல இன்னும் உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இதுல மெசேஜஸ்னு சொல்ற இடத்த கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணினீங்கன்னா நீங்க பார்க்கலாம் பிரைவேட் சேட் அண்ட் த குரூப் சேட். இப்போ உங்களுக்கு அக்சஸ் தரப்பட்டு இருக்கிறது வந்து 1-to-1 சப்போர்ட். தட் மீன் பர்சனல் பிரைவேட் சேட்டுக்குள்ள தான் உங்களுக்கு அக்சஸ் தரப்பட்டு இருக்குது. ஸோ இந்த பிரைவேட் சேட்டுக்குள்ள வந்து நீங்க பார்க்கலாம் அப்டேட்டுக்குரிய சப்போர்ட்டர்ட வந்து அக்சஸ் வந்து உங்களுக்கு இன தரப்பட்டு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்க்க முடியும் பாருங்க. ஸோ இதில் உங்களுக்கு இருக்கிற டவுட்டை வந்து தாராளமாக டெக்ஸ்டாவோ அல்லது வாய்ஸ் நோட்டா நீங்கள் கேட்க போறீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுவீங்க. ஈனா அப்லோட் ஃபைல்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுவீங்க. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு எதுவும் ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணணும்னா உங்களுடைய டெஸ்க்டாப்ல இருந்து நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். அல்லது நீங்கள் எதுவும் வீடியோ அப்லோட் பண்ண போறீங்கனாலும் தாராளமாக இதை கிளிக் பண்ணி உங்களுக்கான வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். அல்ல நீங்கள் எதுவும் ஃபைல் அப்லோட் பண்ண போறீங்கனாலும் தாராளமாக இந்த ஃபைல்னு சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். அண்ட் நீங்கள் இந்த வாய்ஸ் நோட் தான் அனுப்ப போறீங்கன்னா டிரெக்டாக இந்த ஆடியோன்னு சொல்கிறத கிளிக் பண்ணுவீங்க. ஸ்டார்ட் டு ரெக்கார்ட் இருக்கு தானே, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அலோவ் கொடுத்துக்கொள்வீங்க. இதுக்கான பெர்மிஷனை வந்து அலோவ் கொடுத்ததுக்கு பிறகு உங்களுடைய வாய்ஸை வந்து நீங்கள் இன ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்போ நான் இதில் வந்து என்னுடைய வாய்ஸ் ஒன்றை வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டாப்னு சொல்கிறத கிளிக் பண்ணுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு இதில் அப்லோட்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, ரீசெட்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ரீசெட்னு சொல்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா டிலீட் ஆயிரும். அப்லோட்னு சொல்கிற விஷயத்தை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வாய்ஸ் நோட் வந்து அப்லோட் ஆகுது LMSக்குள்ள. ஒன்ஸ் அப்லோட் ஆகினதுக்கு பிறகு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு பார்க்கலாம் இந்த ஆடியோ வந்து இன்னும் விசிபிள் ஆகும். ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சிலக்ட் பண்ணினீங்கன்னா இந்த ஆடியோ வந்து ஆட்டோமேட்டிக்கலி எங்களுடைய சப்போர்ட்டருக்கு வந்து ரிசீவ் ஆயிடும். ஸோ அவங்களுடைய சைட்லேருந்து இந்த வாய்ஸ் நோட்டை செக் பண்ணிட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வாய்ஸ் நோட்டை வந்து தருவாங்க. ஸோ இந்த அக்சஸ் வந்து உங்களுக்கு இந்த மெத்தடில் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது ப்ரைவேட் செட், ஓகேவா? ஸோ ப்ரைவேட் செட்டை நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் தான் அக்சஸ் பண்ணிக்கொள்வீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எப்படி ப்ரைவேட் செட்டை யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கான கிளாரிஃபிகேஷன் கிளியராக கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.